வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்றைக்கி நாம் அருணகிரிநாதர் பாடிய திருப்புகழிலிருந்து முத்தை தரு பத்தி திருநகை என தொடங்கக்கூடிய பாடலுக்கான முழுமையான பொருளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அருணகிரிநாதர் பாடிய இந்த திருப்புகழ் முழுமையுமே முருகப்பெருமானை பற்றி பாடப்பட்ட ஒரு நூல். அதில் தான் இந்த முத்தை தரு பத்தி திருநகை அப்படிங்கிற பாடல் இடம்பெற்றிருக்கிறது. இந்த பாடல் ரொம்பவுமே பிரபலமான ஒரு பாடலும் கூட. அந்த முருகனுடைய சிறப்பை சொல்லக்கூடிய பாடல்களில் ஒரு தனித்தன்மை வாய்ந்த பாடலாக இந்த முத்தை தரு பத்தி திருநகை அப்படிங்கிற பாடலை நாம் குறிப்பிடலாம். இப்போது இந்த பாடலுக்கான பொருளை மட்டும் நாம் தெரிஞ்சுக்கலாம். முத்தை தரு பத்தி திருநகை அப்படின்னா என்ன அப்படின்னா, முத்தை அப்படிங்கிறது இங்கே வெண்மையான முத்து. முத்து நமக்கு தெரியும், கடல்லிருந்து கிடைக்கும் இல்லையா, சிப்பியிலேருந்து கிடைக்கக்கூடிய முத்து. அந்த முத்து நிகர்த்தனா அந்த முத்துக்கு நிகரான அப்படின்னு அர்த்தம். அந்த முத்து எப்படி வெண்மையாக இருக்குமோ அது மாதிரியான அழகான பல்வரிசையும் இளநகையும் அமைந்த, இளநகைனா புன்சிரிப்பு அமைந்த தேவயானையினுடைய தலைவனி. அப்போது இந்த இடத்துல முருகனை என்னவா குறிப்பிட்றாங்கன்னா, அந்த தெய்வானைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தெய்வானை அப்படிங்கிற அந்த தேவியின் தலைவனே அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அத்திக்கு இறை, அந்த தேவயானைக்கு தலைவனேன்னு. அதாவது எப்படி வெண்மையான முத்து இருக்குமோ அது மாதிரியான அழகான பல்வரிசையும் சிரிப்பையும் கொண்டவள் அந்த தேவயானை என்று சொல்லக்கூடிய தெய்வானை. அப்படிப்பட்ட அந்த தேவயானையின் தலைவனே, சக்திவேல் ஆயுதத்தை ஏந்தக்கூடிய சரவணபவ கடவுளே, அது அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதுக்கடுத்தது ஒவ்வொருவரும் அந்த சொர்க்கம் அப்படிங்கிற வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு விதையாக விளங்கக்கூடிய ஞான குருவே அப்படின்னு துதிக்கக்கூடியவர் யார் அப்படின்னா முக்கண்ணர் பரமசிவர். அப்படிப்பட்ட அந்த முக்கண்ணனாகிய அந்த பரமசிவனாருக்கும் வேதங்களுக்கு முதன்மையான ஓம் அப்படிங்கிற அந்த மந்திரத்தை உபதேசித்து அந்த சிவனாருக்கு மட்டுமல்லாமல் மற்ற உள்ள இருவரும், பிரம்மா திருமால் ஆகிய இருவரும் 30 தேவர்களும் அடிபணிய நின்றவனே அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாரு அருணகிரிநாதர். அதாவது ஆரம்பத்தில் என்ன குறிப்பிட்றாருன்னா, அந்த வெண்மையான முத்து மாதிரியான பல்வரிசையும் அழகான சிரிப்பும் கொண்டவள் தேவயானி, அந்த தேவயானியினுடைய தலைவனே, சக்திவேல் ஆயுதத்தை கையிலே ஏந்தியிருக்கக்கூடிய சரவணபவ கடவுளே, மோட்சம் என்று சொல்லக்கூடிய சொர்க்க வீட்டுக்கு ஒப்பற்ற ஒரு விதையாக விளங்கக்கூடிய ஞான குருவே. ஒரு மனிதன் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா அதற்கு விதையாக இருக்கக்கூடியவன் இவன் தான் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இப்படியாக அந்த முருகனை வணங்கக்கூடிய அந்த முக்கண்ணர் பரமசிவனாருக்கு வேதங்களுக்கு முதன்மையான அந்த ஓம் அப்படிங்கிற அந்த பிரணவ மந்திரத்தை உபதேசித்து மற்ற 2 பேரும், அந்த மும்மூர்த்திகளில் ஏற்கனவே சிவனை பற்றி நாம் குறிப்பிட்டாச்சு. அதற்கு அடுத்து உள்ள பிரம்மா திருமாலாகிய இருவரும், அதுக்கப்புறம் 30 தேவர்களும் அடிபணிய நின்றவனே அப்படின்னு வாழ்த்துறார். அதுக்கடுத்து என்ன சொல்கிறாருன்னு பாருங்களேன். 10 தலை தத்த கொனைதுடன் சொல்கிறது 10 தலைகளையுடைய ராவணன். அந்த ராவனுடைய 10 தலைகளும் செதறி விழுமாறு அம்பை விட்டு ஒப்பற்ற மந்திரமலையான அந்த மத்தை கொண்டு பார்க்கடலை கடைந்து ஒரு பகற்பொழுதை வட்டமான சக்கராயுதத்தினால் இரவாக்கி நண்பனாகிய அர்ஜுனனுக்கு தேர்ப்பாகனாக வந்து தேரினை செலுத்திய பசுமையான நீலமேக வண்ணன் என்று சொல்லக்கூடிய திருமால் பாராட்டக்கூடிய பரம்பொருளே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திருமால் பற்றி நம்ம தெரிஞ்சிருப்போம். ராமாவதாரத்தில் அவர் என்ன பண்ணார்னா, ராவணனுடைய 10 தலைகளையும் சிதறி விழுமாறு அம்பை விட்டு கொன்றார். அதுக்கப்புறம் அந்த திருப்பார்கடலில் அமிழ்தம் கடைகின்ற அந்த நேரத்தில் அந்த மந்திரமலையை மத்தாக்கி பார்க்கடலை கடைந்து ஒரு பகற்பொழுதையே அவர் கையில் வச்சிருக்கக்கூடிய சக்கரத்தினால இரவாக்கி, அது மட்டும் இல்லாமல் பாரத போரில் நண்பனாகிய அர்ச்சனுக்கு தேர்ப்பாகனாக வந்து தேர்னை செலுத்தியவன் யார் அப்படின்னா நீலமேக வண்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய பசுமையான நீலமேக வண்ணன் சொல்லக்கூடிய திருமால். அப்படிப்பட்ட திருமாலே பாராட்டக்கூடிய பரம்பொருளாக விளங்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாரு. அதுக்கப்புறம் பரிவோடு என்னை காத்தருளும் நாள் ஒன்று உண்டோ, நீ என்னை பாசத்தோடு காப்பாற்றுறதுக்கு நாள் ஒன்று இல்லை, எல்லா நாளுமே நீ என்னை காக்க வேண்டிய நாள் தான். அப்போது என்னை பரிவோடு பாசத்தோட அன்போட காத்தருளும் நாள் ஒன்றும் உண்டோ அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கப்புறமா அடுத்து வரக்கூடிய பகுதியெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, முருகன் வந்து அசுரர்களோடு செய்த போரை பற்றி விரிவாக பேசுது. அது எப்படி பாருங்களேன். தித்தித்தைய அப்படிங்கிற தாளத்திற்கு ஏற்ப சிலம்புகள் அணிந்த நாட்டிய பாதங்களை வைத்து
காளிதேவி திசைகளிலெல்லாம் சுழன்று தாண்டவம் செய்யவும், கழுகுகளோடு பேய்கள் சேர்ந்து ஆடவும், 8 திக்குகளிலும் உலகங்களை தாங்குகின்ற அஷ்ட பைரவர்கள் இந்த அழகிய கூத்திற்கேற்ப தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு திரிகடக என தாள ஓசையை கூறவும், கூட்டமாக பற்பல பறை வாத்தியங்களை அதே தாளத்தில் முழக்கவும், போர்க்களத்தில் கிழக்கோட்டான்கள், வயசான கோட்டான்கள் இருக்கும் இல்லையா, அந்த கோட்டான்கள் குக்கு குகு குக்கு குகு குக்கு குகு என்ற ஓசையோடு குத்தி புதை புகுந்து பிடி என்றெல்லாம் குளறி வட்டமாக சுழன்று மேலே எழவும். இது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, அந்த முருகப்பெருமான் போர் புரிந்த அந்த நேரத்தில் போர்க்களத்தில் நிறைய அரக்கர்கள் மாண்டு போனார்கள். அப்போது அந்த இறந்து போன அந்த மாண்டு போன அந்த அரக்கர்களுடைய அந்த உடலை சாப்பிடுவதற்காக இந்த கழுகுகள் பேய்கள் எல்லாம் வருது. அது மட்டும் இல்லாமல் போர்க்குரிய தெய்வமாக இருக்கக்கூடிய காளியும் அங்கே இடம்பெற்றிருக்கிறாள். அப்போது அந்த காளி எல்லா திசைகளிலும் சுழன்று தாண்டவம் ஆடுகிறாளாம். அப்போ அந்த காளியோடு சேர்ந்து அந்த முருகப்பெருமான் போர் புரிகின்ற அந்த இடத்துல கழுகுகளோடு சேர்ந்து பேய்கள் சேர்ந்து ஆடுது. 8 திசைகளையும் உலகங்களை தாங்கக்கூடிய அஷ்ட பைரவர்கள் அந்த அழகிய கூத்துக்கேற்ப தொக்கு தொகு தொக்கு தொகு திரிகடக அப்படின்னு தாள ஓசையோடு கூறவும், கூட்டமாக பற்பல பறை வாத்தியங்கள் அதே தாளத்தில் முழங்குதான். போர்க்களத்தில் கிழக்கோட்டான்கள் இருக்கும் இல்லையா, கோட்டான்னு சொல்கிறது, அது வயசான அந்த கோட்டான்கள் குக்கு குகு குக்கு குகு 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 அப்படிங்கிற ஓசையோடு குத்தி புதை புகுந்து பிடி அப்படின்னு எல்லாம் வட்டமாக சுழன்று மேலே எழவும். நட்பற்ற அவனர், அதாவது கொஞ்சம் கூட அந்த அன்பு காட்டாத நட்பு பாராட்டாத அந்த விரோத மனப்பான்மை கண்ட அசுரர்களை கொன்று பலி கொடுத்து அசுரர்களுடைய குலமலையாக இருக்கக்கூடிய கிரௌஞ்ச மலையை தூளாக்கி அந்த தர்மம் வழிக்கு பொருந்த போர் செய்ய வல்ல பெருமாளே அப்படின்னு வாழ்த்துறார். அப்போது ஆரம்பத்தில் அந்த முருகனுடைய சிறப்புகள் சொல்லப்பட்டுச்சு. அவன் எப்படிப்பட்டவன், யார் யாருக்கெல்லாம் அருள் செய்தான் அப்படிங்கிற அந்த ஒரு நிலை. அதற்கப்புறம் அந்த முருகனை வணங்கியவர்களாக அந்த மும்மூர்த்திகளையும் 30 முக்கோடி தேவர்களையும் பற்றி குறிப்பிட்டு போகிறாரு அருணகிரிநாதர். அதற்கப்புறம் இறுதி பகுதியில் என்ன சொல்கிறாருன்னா, அந்த முருகன் அரக்கர்களோடு சேர்ந்து செய்த அந்த போரில் அரக்கர்கள் நிறைய பேர் மாண்டு போகிறாங்க. அப்போது அந்த கழுகு பேய்கள் எல்லாம் சேர்ந்து ஆடுறது, அங்கே அந்த கோட்டான்கள் பேசிக்கொள்வது, அந்த அசுரர்களுக்குரிய மலையாக இருக்கக்கூடிய கிரௌஞ்ச மலையை அந்த முருகப்பெருமான் தூள் தூளாக மாற்றியது. இந்த மாதிரி தர்ம வழிக்கு பொருந்த போர் செய்ய வல்ல பெருமாளே அப்படின்னு சொல்லி வாழ்த்தக்கூடிய வகையில் தான் இந்த முத்தை தரு பத்தி திருநகை அப்படிங்கிற பாடல் அமைந்திருக்கின்றது. ரொம்பவுமே சிறப்பான ஒரு பாடல். முருகப்பெருமானுடைய பெருமைகளை சொல்லக்கூடிய பாடல்களில் தலை சிறந்த ஒரு பாடலாக இந்த முத்தை தரு என்று சொல்லக்கூடிய பாடலை குறிப்பிடுவார்கள். இந்த பாடலை மனனம் செஞ்சு பழகிட்டோம் அப்படின்னா ரொம்பவுமே சிறப்பானதாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கும் அதே நேரத்தில் வார்த்தை குளராமல் இருக்கவும் இந்த பாட்டு ரொம்பவுமே பயன்படும். மிக்க நன்றி.